ஓகேப்பா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்தபடியாக என்ன நடக்குதுன்னு. இப்போ மேலே பாக்ஸ் கட்டி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸ்டே இருக்கிறதுக்கு பட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஆங்கில் போடணும். அடுத்தது ஸ்டேக்கு இன்னும் என்ன பண்ணணும், யூவு இந்த எல் பட்டை இதெல்லாம் போடணும். பட்டக்காரர் வெளியே போய்க்கிறாருன்னு வரல. அதுங்காட்டி நேற்று 5-6 மழை பெஞ்சு எல்லாம் துரு பிடிச்சி போச்சு. ஏமா இப்போ இந்த பத்தாத்து இந்த கடையில் வேறு ரேடியோ போட்டாங்க. நாங்கள் எப்படி வீடியோ ஷூட் பண்ணுறதுனே தெரியல. பார்ப்போம். அறிவிடா இதுதான் என்ன பண்ணுமே இடைஞ்சலுக்குது பண்ணுமான்னு தெரில. பார்த்துக்கோம். பேட்ரி பாக்ஸ் என்ன பண்ணுறது, என்ன இடைஞ்சல் பண்ண எடுத்து இன்னும் கொஞ்சம் அறுத்து கொட்டை போடுறேன் தான். என்ன பண்ணுறதுனா நம்மளுக்கு தெரியாததா. அதை அறுத்து பண்ணுறதுக்கு இங்கே அறுத்து ஒரு 3 ஓட்டையை போடுறேன். அவ்வளோதான். ஓட்ட போடுறது மாப்பிள்ளை ஓட்ட போகிறதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டு தாங்க ப்ரோ. அதனால் மாப்பிள்ளை ஓட்ட போட்டுக்குவான். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்குறோம். வெயிட் பண்ணுங்கள். டாப்பு போட்டால் அக்யூரேட்டாக இருக்கணும். இந்த நேரம் பார்த்தா ஒன்று கண்டாப்பில் இருக்கணும், அந்த பக்கம் பார்த்தாலும் ஒன்று கண்டாப்பில் இருக்கணும், இந்த மட்டம் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸ்டே போடுறதுக்கு இந்த பிளேட்டுக்கு கட்டிங் இருக்கிறார். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனதுனால அதை அறுத்து கொண்டு இருக்கிறார். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட பிச்சாலாம் நாங்கள் போட கிடையாது. ஒரே நெட்டு கேனில் 4 கேனில் நீட்டி வரும். ஏன்னா பிச்சா போட்டோம்னா வளைவாகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நெட்டாக போடுறது தான் பெஸ்ட்டு. மாப்பிள்ளை வேறு நான் இப்படியே விட்டுறலாம், படுத்த ஒன்று கட்டிக்கிறான் மாப்பிள்ளை சூப்பராக இருக்குங்கிற ஆவாதுங்க. படுதா இந்த படுதா இல்லை, ப்ளூ படுதா இல்லை, டாப் படுதா போய் வாங்குகிறோம், ஃபேன் வைக்கிறோம், செட்டு வைக்கிறோம், லைட்டிங் பண்ணுறோம். சம்மார் டின்னீர்னு தான் வெளியே வரும். சம்மார் டின்னீர்னு நான் அது மாதிரி செத்துருவேன். நாட்டுக்கு வைமாமா கணக்கு படி பார்த்தா 20,000க்கு மேலே இப்போ இருக்கிற கணக்குக்கே எங்கேயோ போகுது. ஒரு கட்டி நூல் பிடிச்ச மாதிரி கட் பண்ணியாச்சு. இன்னும் அந்த பக்கத்துக்கு கொஞ்சம் இருக்குது. இதுக்கு நமக்கு ஒரு வாட்டம் என்னென்னா, பாக்ஸ் அந்த டூல்ஸ் பாக்ஸ் போகிறதுக்கு நமக்கு அந்த பிளேட்லேயே போட்ட வேண்டியது தான். இந்தாண்ட சேர் இருக்குதுங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. வாங்க இந்த பீஸ் கீழே அடியில் வைக்கிறது நேராக. அதை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அது என்ன நம்ம அது இந்த சேனலை பார்த்திங்கன்னா ஃபுல் வெல்டிங் போட்டு மீதி அறுத்து கொண்டு இருக்கிறோம். பத்திரக்காரர் ஒரு பக்கம் பொட்டு வைக்கிறதுக்கு நீளமாக விட்டுறலான்னாரு. இல்லை வேண்டாம், அது 2 பக்கம் பிடிச்சி ஆச்சரிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு என்ன கலர் பெயிண்ட் எடுக்கலாம் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லியிருந்தோம். பார்ட் 2ல் சொல்லுங்கள். இது பார்ட் 2 வீடியோ தான். என்ன கலர் அடித்தா நல்லாயிருக்கும், நான் சொல்கிறேன் ரெட் கலர் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்க. ஆமாம், ஒரே கலர் தான் வச்சுருப்பார் வீட்டில். கிரியானே தான் இருப்பார். வேறு எதுவுமே அடிக்க மாட்டார். பிடிச்ச டெஸ்ட்டு கிரியா அடிச்சுட்ருக்கு. கிரியா பெயிண்ட் எத்தனை லிட்டர் வச்சுருக்கீங்க? 10 லிட்டர் வச்சுருக்கீங்களா? இல்லை போய் டன்னு கணக்கில் வாங்கிட்டுங்களா? இல்லை எந்த கலர் கேட்டாலும் மாமா கிரே அதுதான் அந்த பாதி கலரை தான் போய் அடிப்பண்ண அடம் முடிக்கிறாரு. ரெட்டு அடித்தா நல்லா இருக்காதா? ரெட்டு அது இல்லை, கேட்க அதுக்கு வாங்கணும். அடுத்தாச்சு அந்த பிளேட்டுக்கு அப்படியே மூளை கட் பண்ணிட்டு இருந்தான் கீழ் பக்கம். இப்படியா? அவர் பேர் எதை கட் பண்ணுறது? பயங்கரமாக நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து கீழே இறக்கி வச்சு பட்டை ஓட்டுறதுன்னு நினைங்க. அதெல்லாம் யூலாம் வளைக்கணும். அது டாப் மேலே வச்சுருந்தா வளைச்சிருங்களா? கீழே ஒரு இது வருமா இங்கே? இந்த இடத்துல ஒரு பைப் இதில் யூ வருமா? அவ்வளோதானே. இந்த இடத்துல வேறு எதுவுமே வராது. மறுபடியும் இங்கே குறுக்க 2 பட்டை வைக்கலாம். அலையில் தைக்கிறதா இருந்தால் பண்ணலாம். அலையில் அது வரலாம் தைக்கப்படுறதா இருந்தால் இல்லை வேண்டாம், நல்லா இருக்காது பார்க்க.
அப்போ கம்மி அது எதன்னா தொப்பி போட்டால் காதுக்கு மரத்துட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். ரெயின் கோட் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேன்பா, ஸ்டே கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். இதை பார்த்தா கீழே ஃபுல்லாக லென்த்தாக ஆங்கிள் போட்டு வச்சுருக்குது. என்ன ப்ரோ கொஞ்சம் கீழே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டாக தான் இருக்குது. ஓகேவா, அதனால் அவ்வளோ திடீர்னு மாட்டாது. ஸோ மாப்பிள்ளை பாரு, ஏன் மாப்பிள்ளை ஆங்கிள் தெரியுதா கிழந்து பார்த்தோமா? ஹைட்டாக இதுக்கு மேலே தான் அது இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரவுண்டுக்கு மேலே தான் இருக்குது. அதுக்கு மேலே மாட்டுனா வேணா பேசிக்கலாம். அதுக்கு மேலே இங்கேயே முடிக்கும். இது கட் பண்ணி நீங்கள் சொல்லுவீங்க ப்ரோ மேலால ஏற்றி போடுங்கன்னு. அது ஏற்றி போகிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்ட்ராங் வந்து அலையில் கொடுக்கறது கிடைக்காது ப்ரோ. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்பா நான் நின்றுக்குவோம் மாப்பிள்ளை நிற்கிறதுலையே கிராமம் ப்ரோ. நான் என்ன பண்ணுறது, நல்லா இருக்கும் பார்க்க. இப்படி இருந்தால் தான் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், அம்சமாக இருக்கும். முக்கால்வாசி பேர் இப்படி போட மாட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி மேலே பைப்பும் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் சதுரம் கட்டு மாதிரி. இதில் ஒரு எள்ளு மாதிரி கொடுத்து பானட்டு ஒட்டுன மாதிரி கொடுப்பாங்க. கொடுத்துருக்காங்க. ஆனால் அது நல்லா இல்லை. பானட்டு ஒட்டுன மாதிரி கொடுக்கறது பிரச்சனை இல்லை ப்ரோ. மட்டை அடித்தா மூஞ்சி மேலே அடிக்கும். இன்னொரு ஸ்டே வச்சு இது பட்டறைக்குள்ளேருந்து வெளியே அடித்தா வெலுசுன்னு தெரிய மாட்டேங்குது. அடிக்கை ஒரு நூல் வெளியே போகணுமா? நேராகுதா உள்ள ஒரு நூல் தள்ளுன மாதிரி இருக்குதா? அடிக்கை மாப்பிள்ளைய போய் வேலையை பாடுறானா, செல்லில் செல்ஃபி எடுத்துக்கிட்டுக்கிறான், ஷார்ட்ஸ் போட்டுக்கிறான். போடா மாப்ப 2 ஸ்டேவும் இறக்கியாச்சு. அவ்வளோதான். இன்னும் 2 சுத்து போய் போட்டு விட்டா இன்றைக்கி வேலை முடிஞ்சுது. நாளைக்கு இறக்கி கம்ப்ளீட்டாக வெல்டிங் அடித்தா வேலை ஓவர், ஃபினிஷ். ஓகேவா, நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே முடிச்சிடுவார்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா, இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன செய்ய போகிறோம்னா இந்த யூ இதுக்கு யூ இதை போட்டு மேலே பட்டை ஒட்டி இன்றைக்கி வேலையை முடிச்சு விட்ருவாருன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி முடிச்சிடலாம்ல, இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிடலான்னு ஒரு நப்பாசியில் இருக்கிறேன். பார்ப்போம். இது நைட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதில்ல, இது ஸ்டே போட்டு இது ஒரே ஆங்கிள் செலவு வரலாம் கொடுத்துட்டோம். சின்ன ஆங்கிலே கொடுத்தா கூட போதும். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, எதுக்கு ப்ரோ இவ்வளோ கீழே இறக்குனீங்க, கீழே இடிக்கும் அப்படின்னு கூட சொல்லுவீங்க. நான் வந்து இதுக்கு சேஃப்டி தான் பார்க்குறேன். இது ஈக்குவலு. இதை கண்ணு போடாமல் மண்டையோடு இது ஹைட்டாக தான் இருக்குது. அதனால் பெருசாக அடிக்காது. இவ்வளோ நேரம் பார்க்க போகும்போதே நம்ம அலாட் ஆகிக்கலாம், வரப்பிள்ளைங்க வச்சு இடிக்கும் அப்படின்னு. அதுக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றிக்கலாம். ஒவ்வொருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பிளேட்டை இவ்வளோட போட்டு இதிலேருந்து ஸ்டே போட்டுறாங்க. அப்படி போடாதீங்க. இப்படி போட்டிங்கன்னா லுக்காக இருக்கும். இது வந்து கரெக்டாக இந்த இடத்துலையே ஸ்டே உட்காரும். இங்கேயும் அங்கேயும் மேலேயும் பாருங்க, அதான் சரியாக நூல் கட்டி செக் பண்ணி தான் போட்டிருக்குது. இதுவும் கீழே நேராக அது கீழே இருக்கும். இது ரெண்டையும் போட்டுவிட்டு கீழே இறக்கி எல்லாம் பட்டையை ஓட்டி ஃபுல்லாக வெல்டு வைக்கிறத வேலை. அதனாட்டி பைப்பு காடி எடுத்துக்கிறாரு. அது ஏற்றான யூ எல்லு எல்லாம் ரெடி பண்ணி போட்டாச்சு. இது வந்து எங்கே வரும்னு கண்டுபிடிங்க. இந்த யூவில் எங்கே வரும்னு கண்டுபிடிங்க. அஜித் அதுங்காட்டி உலகத்துக்கு வைக்கிறாரு, வந்துடுவார். ஓகேண்டா, இந்த பட்டையை வச்சு இதில் யூ போடணும். இப்போ இது வெல்டிக்கணும். வெல்டு வச்சுட்டு யூ போடணும். யூ போட்டு அதே மாதிரி அந்தனையும் செஞ்சுட்டு கடைசியாக தான் இந்த கம்பியை வச்சு வெல்டு வைக்கணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா அந்த பட்டையை ஆல்ட்ரேஷன் பண்ணால் தான் வைக்க முடியும். இந்த டாப்புக்கு ஏற்ற மாதிரி வைக்க முடியும். வெல்டிங்க்கு போய் கேட்டாங்க. இந்த பக்கம் வேலை முடிஞ்சுட்டு அடுத்தது அந்த பக்கம் டாக்கா போடணும். ஏன் டாக்கா தான் எல்லாமே போட்டிருக்குது. கீழே அறி தான் ஃபுல்லாக லைன் அடிக்கணும்.
சாக்க போட்டுறியா? பார்த்து தட்டிட்டு போட்டு கரெக்டாக. அடுத்தபடியாக முன்னாடி பைக் பிடிச்சி வருவோம்ல, முன்னாடி இந்த யூ அது ரெடி ஆகுது. அது ரெண்டு இது ரெண்டை வச்சா வேலை முடிஞ்சு. டாப்பு கீழே இறக்கியெல்லாம் பட்டை ஓட்டுறது தான் வேலை. ஓகேம்பா, இது குத்தாச்சு. இது ஸ்டே, இது ஸ்டே. ஏண்ணா இது ஸ்டே, அது பைப்பு. இந்த சந்தில் ஏற வேண்டியதுதான். அப்படியே நம்ம பாப்பா இப்படின்னு பார்த்து சொல்லுங்கள், நல்லா இருக்கா சொல்லுங்க நண்பா. இதுக்கு மேலே போல்ட்டு கீழேயும் போல்ட்டு ரெடி பண்ணோம். நான் வேலைக்கு நண்பா. மாப்பிள்ளை பாருங்க வந்துட்டான். வந்தவன் 13:45 அறிவு கண்டுபிடிச்சிட்ட. மாப்பிள்ளைக்கே கொஞ்சம் டாப் வந்து முன்னாடி படுத்துக்கிட்டு இருக்குதான். 31, அந்த பக்கம் 32 இருக்குமா? மூளை மட்டம் கரெக்டாக வருதுன்னு பார். மூளை மட்டம் 51. இது என்னத்துக்கு இது அழகுறன்னு எனக்கே தெரியல. நாற்பது தான். 41 ஓகே. சரி தாக்குதா? மாப்பிள்ளை கணக்கு தப்பாகுமா? நல்லாகிற வண்டியை போய் நோட்டுறதுக்கு போகிறான் பார்த்தீங்களா? அது வேற டாப்பு, இது வேற டாப்புடா. வாடா வாடா. வளர்த்தியா இருக்கும். அதே 64 65 இருக்குது. அதோட வளர்த்தே தான் இருக்குது. ஒரு கீழே இறங்கிருச்சுல்ல. இதுதான் குட்டையாக இருக்கும். நீங்கள் நான் அப்படித்தான் நினச்சேன். 64 தான் இருக்குது. இது 65 இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு? காடி எடுத்துட்டாரா? டயர் என்ன சைஸு? இன்னொரு நாள் காட்டு. இன்னொரு நாள் காட்டு. இப்படியாச்சா 14 வருமா? பார்க்கலாம். என்னப்பா என்னக்கா? ஆமாப்பா 14 இன்ச்சு. ஓக்கா, இதனால வரல. இது உனக்கு தெரியாதாடா? ஆமாப்பா இது 15. ஓ இப்படி தான் இருக்கணும். கரெக்டாக அது என்ன சைஸ் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். 9. வாவ், என்ன ஒரு மேட்ச், என்ன ஒரு மேட்ச், என்ன ஒரு பர்ஃபெக்டானது. இதுக்கு 3.5 சுற்றி எடுத்தா. அதில் போய் தண்ணி இருக்கு. கொஞ்சம் குளறுபடி, வேற ஒன்றும் இல்லை. சென்டர்
ஓகே நீங்க தட்டிட்டே இருக்கீங்க. நான் தள்ளுன்னு சொன்னா ஓகேன்ட்டீங்க. ஐயோ ஐயோ. நம்ம வச்சு பார்ப்போம் அந்த பக்கம் பத்திரத்தை அந்த பக்கம் 11 வரணும். எத்தனை மாப்புது? 31 இருக்கு. பத்திரம் வச்சா 11 என்ன கன்ஃபியூஷன் இங்கே வைக்கணுமா? ஐயோ அப்பா. என்னமா அது கொஞ்சம் அறுப்புன்னு நினைக்கிறேன் பின்னாடி. எதை? உன் காலை பஸ்ஸாக இருக்கணும். வா. இல்லை இப்படி இருக்கு வந்து பாருங்களேன். எப்படி இதே முன்னாடி கம்பி இருக்குதா? அது ரோட்டில் வச்சு பார்த்துக்கலாம். அவ்வளோதானிக்கு இது ஏத்தாண்டா. ஆ கண்டுபிடிச்சிட்டானா? அறிவு கொழுந்து. அது என்ன சைஸ்னா அது பார்த்துருங்க. எத்ததெல்லாம் வந்துட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா 9 5 20 5ன்றது என்ன இப்போ? பீடிங் சைஸ். பீடிங் சைஸ்னா உள்ள பீடிங் உட்காருதுல. 20ங்கிறது உள்ள காத்தோட அளவு. ஏதோ ஒன்று அடிச்சு விட்றது. 20 என்னன்னு கேட்டால் 20 ஒரு சுத்தோட்டமாக இருக்கும். சரி 14 9 28 14 இது ஓகே. 14 9ங்கிறது என்னது? உள்ள பீடிங் சைஸ்ரா. 28ங்கிறது சுத்து ஓட்டாட்டம் சுத்துரா. இதோட சுத்தா சுற்றி பார்ப்பேன் நான். கரெக்டாக இல்லைன்னா அப்படி அதில் பார்க்கக்கூடாது. அது உள் ரவுண்டில் இருந்து பார்க்கணும். எனக்கு தெரியாதுன்னு என்னென்னமோ சொல்லி. சத்தியமாக வெளியிருந்து பார்த்தா டயர் தேஞ்சுதுன்னா கணக்கு தெரியாதுல்ல. அதுக்கு ஒன்று சொன்னீங்களா பதில்? அந்த இது இருக்குல்ல, இந்த இடம் கேப் கம்மியாகவும் அந்த இடம் கேப் அதிகமாகும். ஓ ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுது இதை அண்ணாத்தினோம்னா இன்னும் டாப் எந்திரிச்சிங்க மேலே. ஸ்டேவை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பிட்டு தான் போடுங்க. ஸ்டேவுக்கு அப்புறம் அப்படியே கட்டுமா? அது பார்த்துக்கலாம். அதுக்கு இங்கே இருக்கிறத பார்த்து தெரியுதுமா? இப்போ அதுக்கு அந்த பட்டை போட்டு விட்டோம்னா சரியாக போயிடும். அது போட்டால் அது கவர் பண்ணிக்கும். அந்த வெல்டிங் கடை போய் தூக்கிட்டோமா? அதுக்கு வேறு ஓடுவாப்பில். என்ன வேணும்? லாடுக்கு அம்மா கட்டா எல்லாமே தூக்கிட்டு வா. இனிமேல் பட்டை ஓட்டுறது தான் வேலை. பட்டை 4 மூளைக்கு 4 ஆங்கிள். அநேகமாக இன்றைக்கி இதை முடிக்க முடியுமான்னு தெரில. முடிகிற அளவு நான் அந்த வீடியோவை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். அவ்வளோதான் டிசைன். அவ்வளோதான் முடிஞ்சது. டிசைன் அவ்வளோதான். அது எதுக்கு கோணி பை இருக்குதுல எடுத்து வச்சுக்கலாம். வேலை முடிஞ்சிடும். நம்ம ஊரில் ஒரு 2 இப்போ தான் இருக்குது. கோணி பை தைச்சிக்கிட்டு அதுக்குள்ள இந்த பக்கம் போட்டனா ஏன் மாப்பிள்ள உன் அறிவு என்ன பண்ணுது?
ஓ அட அண்ணன் பார்த்ததுலேயே உனக்கு டவுட்டு. ஏ கண்ணே பார்வை கையே வீச்சிருவாடா. கண்டுபிடிச்சியா? விடு விடு, அந்த காயத்தெல்லாம் பார்த்தா ஆகாது. இருனா டேஞ்சர் லைட்டு அடிச்சுட்டு பாரு. டாப்பு மட்டமாக இருக்குதான்னு செக் பண்ணுறது ஒசரம் ஓடுறோம். இந்த வண்டி டாப்பில் இருக்கேன். டாப் மட்டமாக இருந்துட்டு அவ்வளோதான், இறக்கி நீங்கள் வெள்ளி அடிக்கிட்டு தான் வேலை. கரெக்டாக தானே இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு மேலே கட் பண்ணி இறக்கணும்னா இன்னும் முன்னாடி மறந்துக்கிட்டு போயிடாது. அடா அங்கே போயிட்டான். அப்படியே போதும், ஆஃப் பண்ணு. அந்தாண்ட சந்திருக்குதா போகிற மாதிரி. பட்டையை தூக்கி போட, பத்தாவதுக்கு எத்தனை அடி வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஓகேன்பா, இப்பொழுது மேலே பட்டையை வைத்து போத்த போகிறோம். நீ எவ்வளோதான் பார்த்து பார்த்து பண்ணினாலுங்கண்ணா, அதை இந்த இடத்துல பாருங்க லைட்டாக சந்து விட்டுட்டீங்க. ஒன்று மட்டும் கம்மியாக போச்சா? இதா அதுக்கு ஏதோ ஒரு பீஸ் வச்சு பொந்தா அடைச்சிக்க வேண்டிதான். ஓகேங்களா, முதல்ல மூளைக்கு பைப்புக்கு வந்து ஆங்கிள் ஸ்ட்ராங். ஆங்கிள் கரெக்டான சைஸ் தானே அது? நெரிசாகுது போயிட போகுது. பார்த்தீங்கன்னா மொட்டை வாட்டி ஃபுல் வெல்டிங் ஏற்றி நான் இப்படி அப்படி வளைச்சி விடுவார், ஒரு பக்கம் கட் பண்ணிட்டு. அந்த வண்டி தான் சாம்பிள். ஒருத்தர் பாவம் மனசம் பாவம் வெல்டா வச்சு தள்ளுறாப்புல. ஒரு மனசன் அம்போன்னு வெல்ட் வச்சுட்டு இருக்கிறாப்புலையே. குத்துப்பாட்டு ஒன்று போட்டுடுமா? குத்துப்பாட்டு போட்டால் நமக்கு குத்தி விட்டு போயிரும்டா. சரி, ஓகே.
பாவம் ராயாத வெல்ட் அடிச்சு நப்பிட்டுக்கிறாரு சரக்கு ஏற்றி. எனி ஹெல்ப் நீங்கள் பண்ணாத இருக்கிற வரலாம் எங்களுக்கு நல்லது. உட்கார அதான் பெரிய ஹெல்ப் எனக்கு அப்படின்ட்டு. இங்கே எல்லாம் பைப்புகள்லாம் ஃபுல்லாக வெல்டு அடிச்சுட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே சேக்கப் பார்த்தீங்கன்னா டாப் வைக்கிறதுல டாப்பு வை. உனக்கு வைக்கிற இரு, உனக்கு பின்னாடி வைக்கிற இரு பெரிய ஆப்பா. காமெடி ஓடிக்கிறீங்கம்மா. காமெடியாக பார்க்குற நீ பார்க்குறதெல்லாம் வில்லங்கமாகவே இருக்குது. பாரு இந்த வயசில் பார்க்காத எப்போ பார்க்கறது. செல்லு வந்தது எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. அது அடுத்த விஷயம். இன்னி வரைக்கும் மாமா கொண்டுறாரு என்னை இவங்க என்ன மட்டும் போட்டு விட்றது. ஆமாம் இது கரெக்டாக நீங்களும் சொல்லுங்க. 2 பேர் தானே நோண்டிக்கிட்டாருன்னா மாட்டிக்குவோம். தெரியல. இந்த மூலையில் எல்லாம் இங்கே ஒட்டியாச்சு. அடுத்தது இதை ஒட்ட வேண்டும். மாப்பிள்ளை பிடிக்கிறார். இது எல்லாம் இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யாரோடையும் அடிச்சு விட்றேன். எல்லாம் இங்கே யாரும் அதிகம் ஒட்ட மாட்டாங்க ப்ரோ. கமெண்ட்ல யாராவது சொல்லிட்டாங்கன்னு என்ன பண்ணுங்க. எதனா ஒட்டுறோம்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கு தான். பைப்பு கட்டாகாத கட்டுக்கு தான். பைப்பும் கட்டாவது வண்டிக்கு ஒரு பாதுகாப்பு. எப்படின்னா இப்படியே இந்த வரலையா மாப்பிள்ள பவர்ஃபுல்லா. ஓகே அப்புறம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அமுக்கப்பட்டையா அம்மிக்கு பிடித்து கொண்டிருக்கிறார். சிங்கம் ஒன்று போடுற க்ளோஸ் அப்போ காட்டாரு. நம்ம மூஞ்செல்லாம் பயந்துக்குவாங்கடா. கரெக்டாக ஓகேங்களா. 4 மூளைக்கும் ஆங்கில வச்சுட்டோம் ஒரு வழியாக. அடுத்தது பட்டையை ஓட்டுறது தான் வேலை. ஓகேன்பா அவ்வளோதான். இந்த வேலை முடிஞ்சுது. மூளைக்கெலாம் பட்டை ஒட்டி நீட்டாக பண்ணியாச்சா. இப்போ அடுத்தது மேலே பட்டை வருது. தட்டி மேலே போட்டு பெண்ட் எடுத்துட்டா தீர்ந்துச்சு. ஏய் இந்த மாதிரி தின்னு முடிக்கல. பூரா ஸ்லோ எடுத்துட்டீங்களா பிசினா. இதை நேரம் எடுத்து மேலே போட்டால் வேலை முடிஞ்சிருக்கும். அவ்வளோதான். இருட்டு வேறு கட்டிக்க மாட்டேங்குது. சாமி சவுண்டு வரா. ஓகேன்பா அவ்வளோதான். இதோட இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே செட் ஆகாது. இது காலையில் நாளைக்கு பார்ட்டில் மீதிய வீட்டுக்கு போகிற வரலாம் பார்த்துடலாம். இதை நிமித்தி பெண்ட் எடுத்து போட மாட்டார்னு நினைக்கிறேன். இதை நிமித்தி வச்சாருனாவே பொழுதாயிரும், நைட் ஆயிரும். ஓகே அப்புறம் அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் இல்லை இதோட பாட்டு வந்தாலும் வரும். இல்லைனாலும் வேறு ஏதோ உழவு கிடைச்சாலும் வரைக்கும் இருக்குது. இன்னும் செட்டு வைக்கிறதுலேருந்து படுதை எடுத்து தைக்கிறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு போடுறேன். இல்லை ப்ரோ போதும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே ப்ரோ பாய். நானும் மாப்பிள்ளையும் பாய். இருறா நம்ம முடிஞ்ச வரலாம். பாய் டாடா. டாடா விடா. ஆ